இந்த மூட்டு வலி கை கால் வலின்னு டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஏன் கால்சியமும் விட்டமின் D3 சேர்த்து தராங்க? ஆனா ஏன் சில பேருக்கு விட்டமின் D3 மட்டும் தனியா தராங்க? அப்படி உள்ள போய் என்னதான் பண்ணுது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கால்சியம் நேரா எலும்புக்கு போய் ஒட்டாது. நம்ம குடல்ல இருந்து அதை உறிஞ்சி ரத்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் இந்த விட்டமின் D3 பாக்குது. இந்த விட்டமின் D3 இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் கால்சியம் சாப்பிட்டாலும் அது வேஸ்டா தான் போகும். சில பேருக்கு சாப்பாட்டுல கால்சியம் கரெக்டா கிடைச்சிடும், ஆனா அதை உடம்புக்கு இழுத்து தர D3 அளவு மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் நம்ம டாக்டர்ஸ் D3 மட்டும் தனியா எழுதி தராங்க. வெஜிடேரியன்ஸுக்கு சாப்பாட்டுல இந்த சோர்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஆனா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராதான்னு கேட்டா கண்டிப்பா வரத்தான் செய்யுது. ஏன்னா இதோட மெயின் சோர்ஸே சூரிய ஒளி தான். நீங்க வெயிலுக்கே போகாம ஏசி ரூம்லயே உட்கார்ந்து இருந்தோம்னா 2 பேருக்குமே D3 டெபிஷியன்சி வரத்தான் செய்யுது. அதனால அடிக்கடி சூரிய பகவான் வெளியே வந்திருக்காரா இல்லையான்னு எட்டி பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா கால்சியம் அப்படிங்கிறது செங்கல் மாதிரி, விட்டமின் D3 அப்படிங்கிறது சிமெண்ட் மாதிரி. ரெண்டும் சேர்ந்தா தானே சுவர் எழுப்ப முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாத்திரையை நீங்க டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.